ஹாய், வெல்கம் டு ஐடி இன்ஃபோ யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஓட்டர் ஐடி கார்டை பிவிசியில் நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணலான்றதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைரெக்டாக உங்களோட ப்ரௌசருக்குள்ளே போய்க்கோங்க. அதில் போய்ட்டு voters.eci.gov.in ஸோ அந்த வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. ஸோ அந்த வெப்சைட் உங்களுக்கு போகிறது கஷ்டமாக இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக அந்த பேஜுக்குள்ளே வந்துக்கோங்க. இதில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சைன்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் சைன்அப் எப்படி பண்ணுறது நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் சைன்அப் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம மொபைல் நம்பர் வச்சு டேரெக்டாக லாகின் பண்ணிப்போம். ஸோ உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே ஒரு கேப்சா கோட் கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா கோட் என்டர் பண்ணிவிட்டு ரெக்வஸ்ட் ஓடிபின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் லாகின் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து உங்களுக்கு பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஃபார்ம் 8 ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் யாருக்கு பண்ண போகிறீங்கன்னு கேட்கும். செல்ஃப்னா உங்களுக்கு, அதர் லெட்டர்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி சர்க்கிள் வேறு யார் கட்சிக்கின்ற மாதிரி கேட்கும். இதில் வந்து செல்ஃப்னா உங்களுக்கு கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு கொடுத்துட்டு இங்கே எபிக் நம்பர் கேட்கும். இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களோட எபிக் நம்பர் டிஃபால்ட்டாகவே அங்கே செட் ஆகிடும். இல்லை நீங்கள் வேறு யாருக்கா அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ இந்த இடத்துல அவங்களோட எபிக் நம்பரை என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். கொடுத்துட்டு சப்மிட்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட டீட்டெயில் ஷோ ஆகும். அதை வந்து செக் பண்ணிக்கிட்டு ஓகேன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கொடுத்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்ம் சொல்லிட்டு 4 ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் இஷ்யூ ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் எபிக் வித்தவுட் கரெக்ஷன் ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து ஓகேன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் எதுவுமே கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்காது. ஃபுல்லாக ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ஸோ அப்ளிகேஷன் ஃபார் இஷ்யூ ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் எபிக் வித்தவுட் கரெக்ஷன் ஸோ இந்த இடத்துல வந்து என்ன ரீசனுக்காக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் லாஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எஃப்ஐஆர் காப்பி வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ செகண்ட் ஒன் வந்து டெஸ்ட்ராய்டு ஸோ உங்களோட கார்டு வந்து டெஸ்ட்ராய்டு ஆகிடுச்சு ஸோ அதனால் எனக்கு நியூ கார்டு வேணும் ஸோ அந்த ஆப்ஷன் இது. ஸோ தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா மியூட்டிலேட்டட் ஸோ உங்களோட வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் டேமேஜஸ் ஆகிருக்கு இல்லை அழிஞ்சிருக்கு ஸோ அந்த மாதிரினா அந்த ஆப்ஷன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன்னே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிளேஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் வந்து கரண்ட் நீங்கள் எந்த பிளேஸில் இருக்கீங்களோ அந்த பிளேஸை என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேப்சா கோட் கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா கோட் என்டர் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் ஒன்ஸ் ப்ரிவ்யூ ஆகும். ஸோ அதை ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு சைன் அண்ட் சப்மிட் ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து எஸ்என்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பரை பேஸ் பண்ணி நீங்கள் ஆத்தென்டிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல உங்களோட ஆதார் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு ஆதார் ஓடிபி ஸோ இந்த இடத்துல கெட் ஓடிபின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு கீழே சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஓட்டர் ஐடி கார்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் கோட் ஒன்று ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ அந்த கோடை வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ராக்கிங் ஸ்டேட்டஸை செக் பண்ண முடியும். ஸோ இந்த ரெக்வஸ்ட்டை நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து பார்த்துட்டு ஸோ ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு அடுத்து உங்களோட மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸ்க்கே உங்களோட ஓட்டர் ஐடி பிவிசி கார்டை உங்களுக்கு அட்ரஸில் சென்ட் பண்ணிவிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காச்சும் தேவைப்படுற மாதிரி இருந்ததுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நான் அந்த மாதிரியான வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.